நான் கூடத்தான் இருக்கிறேன். ஜனநாயக படம் 1000 கோடி லாஸ் ஆன்லைன் போயிட்டு இருக்கு. சிபிஐ கேஸ் அவர் எங்க போனாலும் 21 கண்டிஷன்ஸ், எங்கேயும் போக முடியல. நான் பெருமானூர் ஆர்டர் வாங்கக்குள்ள பிறந்த நான் கண்டுபோச்சு. 2:45 மணிக்கு போட்டு கொடுக்குறாங்க ஆர்டரை. காத்தால பிள்ளை எங்க வரதா வேண்டாமான்னு கேட்கிறாரு அவர். இது போன்ற ஒரு தடைகளை தகர்த்தெறிந்து விழுந்திருக்கிற ஒரே தலைவர், மனிதநேய மிக்க தலைவர், நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் பாலகிருஷ்ண பொறுத்தவரை சொல்லணும். அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. எப்பா 2 முறை அம்மாப்பேட்டை ஒன்றியனுடைய சேர்மனாக பவனி வந்தவர் அண்ணா போஸ்டா. இந்த கருப்பன் மாதிரி இல்லை, காட்டு வலுவிலிருந்து வந்து நாட்டை ஆளுகிற பாலகிருஷ்ணன் நல்லவர், வல்லவர், உங்களுக்காக உழைக்கக்கூடியவர், உங்களுக்காக இருப்பார், எதையும் எதிர்பார்த்து இருக்க மாட்டார். வரதெல்லாம் உங்களுக்கே செஞ்சு கொடுத்து போயிடுவார். நீ கவலைப்படாத, நீங்க நாளைக்கு தான் பார்க்க போறீங்க. என்ன மாதிரி அவர் இருப்பார். கட்சிக்கார அத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிற காலமாகத்தான் நீங்க காலம் மாறும். ஏன்னா நீங்க நொந்து நூலாகி கிடக்குறீங்க. எனக்கு தெரியும். 10-15 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காகவே ரத்தத்தை சிந்தி உங்கள் அத்தனை பேருடைய மீண்டும் புது ரத்தத்தை உருவாக்குவதுதான் நம்முடைய தளபதி என்பதை நாங்கள் மறந்து கொள்ளவில்லை. 42 ஆண்டு காலம் நான் உழைத்தேன். ஒரே நிமிஷத்துல கருப்பனை கோல் சொல்லி எனக்கு தூக்கி அடிச்சிட்டாங்க. அடிப்படை உறுப்பினரை நீக்கினாங்க. நான் அப்படியே கண்ணீர் விழிச்ச 3 நாள். என்ன செய்யறது தெரியாது. பதவி ராஜினாமா செய்து தலைவர் அழைத்தார். தூக்கி எறிந்த என்னை தாங்கி பிடித்து அடையாளம் காட்டியிருக்கிற தலைவர் தான் உங்களுடைய தளபதி. நான் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறேன். எனக்கு வயசே 20 வயசு குறைஞ்சு போச்சு. ஏன்னா இவங்களோட இருந்து சித்திரவதைனால தாங்களே கவந்தப்படி சேலம் போனா முடிஞ்சு போச்சு. என்னையா இருந்தாலும் கோல் போட்டு வரான்னு தெரியாது. இதே பொழப்பம் இருக்கு. ஒருத்தர் கேட்டார், பத்திரிக்காரர், 13 கட்சி ஒரு பக்கம், 14 கட்சி ஒரு பக்கம், நீங்க தனிச்சு நிக்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்ன அவளுக்கு, சிங்கம் தனியாகத்தான் வரும், இது குள்ளநரி கூட்டம் கூடித்தான் வரும்.